ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம அனிருத் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாங்கை க்ரியேட் பண்ணி வைரலான ஒரு சென்சேஷனை மாற்றி நம்ம எல்லாரோட பிளேலிஸ்ட்லேயும் இதை அட் பண்ணி கேளுங்கடா. கேட்டால் அவங்க அப்படியே வைப் கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு வேர்ல்டுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்கன்ற மாதிரி ஒரு பாட்டை நமக்கு தந்திருந்தார். அண்ட் இட் வாஸ் அ நாஸ்டாலஜிக் சாங் டில் டேட். ஸோ அந்த பாட்டை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். என்னடா இதெல்லாம் சொல்லிட்டியே அந்த பாட்டோட பேரை சொல்லலைன்னு கேட்கலாம். அன்னைக்கு நாங்கள் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பஞ்ச் பார்த்துருந்தோம். அந்த ஒரு கிளிம்ஸில் இந்த பாட்டை ஆட் பண்ணியிருந்தாங்க நம்ம அனிருத்தோட பாட்டு. இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆக்கோ எனக்கென யாரும் இல்லையே பாட்டோடைய லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அனிருத்தோடைய ஒரு சாங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த டைமில் இருந்த மெமரிஸை இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். அண்ட் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் லைக்கில் எப்படி இந்த பாட்டு அமைய போகுதுன்றதெல்லாம் தெரியலை. நெவர்தலெஸ் இந்த பாட்டை ஃபஸ்ட்டாக கேட்டால் தான் பரவாயில்ல. இந்த பாட்டை கேட்குறது ஒரு பக்கம் நான் ஏன் எடுத்து பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாட்டை இந்த வெர்ஷனில் கேட்டதுக்கப்புறமும் படத்தில் அது வரும்போது இன்னொரு வெர்ஷன் நாங்கள் கேட்போம். இதே பாட்டு தான், ஆனால் அதில் வர பிரதீப்போடைய கிருத்தி ஷெட்டியோடைய அவங்களோட இது வரும்ல. ஸோ அதெல்லாம் வேறு. பட் இந்த பாட்டை ஃபஸ்ட்டாக கேட்டதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை பேசலாமா? அதுவும் மெமரிஸ் நிறையா இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போவே உங்கள் அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. இந்த மாதிரி பல பேர் இருப்பீங்க, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு வைப் பண்ணவங்க இருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். ஸோ இதுக்கு மேலே அதிகமாக பேச வேண்டாங்க, ஸ்ட்ரைட்டாக பாடல ஆரம்பிக்கலாம். 3, 2, 1 and here we go. அப்படியே சன் மியூசிக் இசைவியில் அந்த நாட்கள் அண்ட் விக்னேஷ் சிவனோட லிரிக்ஸ் வேறு. கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி, நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கையின் கதி. கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி, நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கையின் கதி. பாதி காதல் தந்த பெண்ணே மீதியும் வேண்டும், நீ போன பின்பு எந்த வனமோ இருண்டுதான் போகும். காற்றிரு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும், மறந்திரு என்று நீ சொல்லி நேர்ந்தால் உயிரே போகும். எனக்கென யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லையே, எனக்கென யாரும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்குங்க. இதோ இதுதான் இனிமேதான் இந்த பாட்டோடைய ஒரு ஹைப் மீட்டர் இனிமேல் தான் வரப்போகுது. பிகாஸ் இந்த ஒரு போர்ஷன் தான் நாங்களாம் கேட்டு ரொம்பவே அப்படியே ஃபீல் பண்ண தருணம். என்ன பாட்டில் இப்படி அனிருத்த இப்படி இருக்காரு. கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி, நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கையின் கதி. பாதிக்காத தந்த பெண்ணே மீதியும் வேண்டும், நீ போன பின்பு எந்த வனமோ இருண்டுதான் போகும். காத்திரு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும், மறந்திரு என்று நீ சொல்லி நேர்ந்தால் உயிரே போகும். எனக்கென யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லையே, எனக்கென யாரும் இல்லையே, உனக்கது 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 நீதானே தள்ளாடுற நானே.
பாட்டோட உச்சக்கட்ட ஹைக் மீட்டர் இங்கே தான். ஓஹோ, என்ன பாட்டு, என்ன பாட்டுங்க. இப்போ வந்து அனிருத்தை பற்றி இவ்வளோ குறை சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு பாட்டு வந்து அந்த டைமில் நானாக அதான் சொல்கிறேன். இல்லை, எனக்கு இப்போ இருக்க அனிருத்தோடைய பாடல்கள் எல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டமாக ஏதாச்சும் 1-2 நல்லதாக இருந்தால் கேட்கலாம், லிஸ்ட்டில் இருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு. இப்போ ரீசெண்டாக தங்கப்பூவே இதெல்லாம் கேட்டோம்ல, அந்த மாதிரியான ஒரு வைப் தான் எனக்கு இந்த ஒரு பாட்டை தான் ஞாபகப்படுத்துச்சு. எதர்ச்சியாக பார்த்து இந்த பாட்டுக்கு எடுத்து ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே அதனால தான். லைக் அந்த ஒரு படத்தில் இந்த பாட்டை போட்டனால மட்டும் இல்லை, இப்படியும் பாட்டு வந்து அனிருத் தந்தார் அந்த டைமில். நிறைய பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும். அண்ட் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸோட இது ரொம்ப அதிகமாக இருக்கல. ஆனால் இந்த டைமில் யூடியூப்லேயோ இல்லை சன் மியூசிக் போட்டாலோ இசைபி போட்டாலும் இந்த பாட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் அந்த ஆர் ஆரம்பிக்குது, அந்த ஆரோடைய ஃபர்ஸ்ட் சாங்காக இந்த ஒரு பாட்டு இருந்துச்சு. அண்ட் அனிருத்தோட பீக் டைம் இல்லை. ஸோ அப்போல்லாம் அவருடைய பாடல்கள்லாம் கேட்கும்போது, ஏன்னா அப்போ தான் காக்கிச்சட்டை, கத்தி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆன டைம். அதனால் அந்த டைம்லேயும் அனிருத்தோடைய ஒரு இன்னொரு வேர்ஷன்னா அது இதுதான் நான் பார்த்து ரசித்த ஒரு பாடல். அண்ட் அவரோட தனி ஆல்பம் சாங்கில் விக்னேஷ் சிவனோடைய லிரிக்ஸ் அந்த டைம் என்னன்னு தெரியாது. விக்னேஷ் சிவன் வந்து நயனோட லவ்வில் இருந்தாரான்னு தெரியல, ஆனால் அந்த டைமில் அவரும் வழியில் இருந்திருக்க மாதிரி ஒரு பாடல் தான் இது. இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டோடைய மியூசிக் ஓவரால் த்ரூ அவுட் தி சாங், அந்த மியூசிக் வந்து எந்த இடத்துல ஹைப்பை அதிகரிக்கணுன்றதும் எந்த இடத்துல வந்து லோவாக இருக்கும்போதும் அந்த பாட்டை உற்சாகப்படுத்துகிற மாதிரி வர்றது தான் இந்த பாட்டில் வர ஒவ்வொரு போர்ஷன்ஸும். நான் ரியாக்ஷன் அது பண்ணும்போதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டை நான் கேட்குறேன். அன்னைக்கு இந்த ஃபஸ்ட் பஞ்சுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கும், வருஷ கணக்கு இருக்கும் இந்த பாட்டை கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் டைம் பேக் வித் திஸ் சாங். நான் யோசிச்சுக்கிட்டே அந்த இது பண்ணுவோம் எப்போயோ யோசிச்சது, சரி விட்டுட்டேன், என்ன மறுபடியும் இதை பார்த்து யார் இதை பற்றி பெருசாக பேச போகிறான்னு நினச்சேன். எதிர்பார்க்காது இது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம விக்னேஷ் சிவனே இந்த பாட்டை போட்டிருக்காரு. எனக்கு இப்போ தான் அது கிளிக் ஆச்சு. ஓகே, படமும் அவர் தான் டிரெக்ட் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அந்த பாட்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 பேருமே அதுதான், விக்னேஷ் சிவன், அனிருத் இந்த பாட்டில் இருக்காங்க. ஸோ இந்த பாட்டில் இருக்க 2 பேர் தான் படத்தில் இந்த பாட்டை தூக்கி போட்டுட்டாங்க. இந்த பாட்டு அந்த படத்தில் எப்படி வரப்போகுது, பிரதீப் அண்ட் கிருத்தி ஷெட்டியா இல்லை கௌரி கிஷானா இல்லை அவங்களுக்குள்ளே வர்ற அந்த பாட்டு அது ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லிரிக்கல் வீடியோ இஸ் அ விண்டேஜ் ஹிட் அண்ட் திஸ் வில் நெவர் சேஞ்ச் அண்ட் திஸ் வில் நெவர் ஃபேட் அவே ஃப்ரம் மை பிளேலிஸ்ட் இந்த ஒரு வெர்ஷனுக்காக. ஸோ இதில் வந்து ஒரு லிரிக்ஸை தாண்டி இதில் அனிருத்தோட அந்த ஃபோட்டோ இருக்கட்டும், அந்த மியூசிக்கல் அந்த நோட் இருக்குல்ல, அதில் வந்து அவரோட ஃபோட்டோ இருக்குது. அதெல்லாம் எல்லாம் விண்டேஜுங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இந்த மாதிரி இது வந்து வராது. ஸோ அதனால தான் நான் அப்படி ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணி சொன்னேன். மற்றபடி அது இல்லை. கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்னதில் அட்டண்டன்ஸ் இந்த பாடல் கேட்டு நான் அப்போது 10th ஸ்டாண்டர்டில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய எக்ஸாம்ஸ் அப்படி இருக்கும்போது நான் இந்த பாட்டு காலங்காத்தாலே ஏதோ ரேடியோவில் எதோ கேட்டு போனால் நான் எத்தனை வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸ்கூல் போகும்போது கேட்டுலாம் போயிருக்கேன். ஏன்னா அந்த சாங் அடிக்கடி அந்த டைமில் போயிட்டுருந்த ஒரு சாங். அண்ட் பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆர்வம் தான். இப்போ நான் மட்டும் தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனான்னு இல்லை, இதை தாண்டி என்னையும் விட பல பேர் இப்படி கேட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மெமரி ஒன்று இருக்கும், எக்ஸைட்டிங் அன்ஃபர்கெட்டபிளான மெமரி ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க. அண்ட் இந்த பாட்டு படத்துக்கு எப்படி பிளேஸ் ஆகுதோ, அந்த பாட்டு எப்படி வரப்போகுதுன்றதுல எனக்கு ஒரு பக்கம் அது அப்போ பார்த்துக்கலாம் வரும்போது. அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன கருத்துக்கு எதிர்மாறாக ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கீழே சொல்லி விட்டுருங்க கமெண்ட்டில், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிட்டு அடுத்து இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைனா வேறு எது காட்சி எடுத்து பண்ண இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.